திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருக்கடைக்காப்பு. முதல் திருமுறை. பண் தக்கராகம். தலம் திருமயிலாடுதுறை. தல விளக்கம். காவிரி தென்கரை தலம், அம்பிகை வழிபட்ட தலம், மாயூரம் எனவும் வழங்கப்பெறும் சூதவனம், பிரம்மபுரம், தென்கையிலை என்பன வேறு பெயர்கள். இந்திரன், பிரமன், குருபகவான், அகத்தியர், சப்தமாதர்கள் வழிபட்டது. அம்பிகை மயில் வடிவம் கொண்டு ஆடியது கௌரி தாண்டவம் எனப்படும். எனவே கௌரி மாயூரம் எனவும் பெயர் பெறும். சுவாமி மயூரநாதர். அம்பிகை அபயாம்பிகை. தலமரம் வன்னி. தீர்த்தம் காவிரி இடபத்தீர்த்தம். கரவின்றி நன் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள். கரவின்றி நன் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள். சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடு துறையே. சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடு துறையே. தெளிவுரை. தலைமாமலை பூண்ட செஞ்சடையண்ணல் விட்டிருக்கும் மயிலாடுதுறையில் அடியவர்கள் வஞ்சனையின்றி நன் மாமலர்களை கொண்டு இரவும் பகலும் தூவி தொழுகின்றனர். சிறப்புரை. மண்டை ஓடுகளை கோர்த்து மாலையாக அணிந்துள்ள ஈசனை சிரம் ஒன்றிய செஞ்சடையான என உணர்த்துதலும் அப்பெருமானை நன் மாமலர்களால் அடியவர்கள் வழிபடுதலும் குறிப்பிடப்பட்டது. ஈசன் தரித்துள்ள மாலை அவன் நித்தியன் என்பதை உணர்த்துவதாயிற்று. உறவெங்கரியின் உரி போத்த பரமன் உரையும் பதி என்பர். குரவம் சுர புன்னையும் வன்னி மருவும் மயிலாடு துறையே. குரவம் சுர புன்னையும் வன்னி மருவும் மயிலாடு துறையே. குரவம், சுரப்புன்னை, வன்னி ஆகிய மலர்கள் விளங்கும் மயிலாடுதுறையானது வலிமையான கொடிய யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்ட பரமன் உரையும் பதியாகும். ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் ஞான பொருள் கொண்டு அடிவேனும். தேன் ஒத்து கினியான் அமரும் சேர் வானும் மயிலாடு துறையே. அஞ்ஞானம் என்னும் இருள் ஆன்மாவை ஊனப்படுத்துகிறது. அதாவது ஆன்மாவானது உயிரானது ஈசனோடு பொருந்தி மகிழ்ந்து உறைவதற்கு அஞ்ஞானம் தடையாக உள்ளது. அது நீங்க வேண்டுமானால் ஞான பொருள் கொள்ள வேண்டும். அது தேனை ஒத்து இனிமை தரும் பதியாகிய ஈசன் அடி போற்றுவதால் உண்டாகும். ஈசன் அமர்ந்துள்ள இடம் உயர்ந்த தன்மையில் விளங்கும் மயிலாடுதுறை. அஞ்சொன் புலனும் அவை செற்ற மஞ்சன் மயிலாடு துறையை. அஞ்சு ஒன் புலனும் அவை செற்ற மஞ்சன் மயிலாடு துறையை. நெஞ்சு ஒன்றி நினைந்து எழுவார் மேல் துஞ்சும் பிணியாகின தானே. நெஞ்சு ஒன்றி நினைந்தெழுவார் மேல் துஞ்சும் பிணி ஆயின தானே. ஐந்து புலன்களின் வழி செல்லும் ஆசையை அழித்தவன் இறைவன். மயிலாடுதுறையில் அப்பெருமான் வீற்றுள்ளான். அப்பெருமானை ஒன்றிய சிந்தனையால் வணங்குபவர்களிடம் உள்ள பிணிகள் யாவும் மறையும். தனியார் மதி செஞ்சடையான் தன் அணியாந்தவருக்கு அருள் என்றும்
பிணியாயின தீர்த்து அருள் செய்யும் மணியான் மயிலாடு துறையே. குளிர்ந்த சந்திரனை செஞ்சடையில் தரித்தவன் ஈசன். அவன் தன்னை அடைந்து வழிபடுபவர்களுக்கு அருள் புரிபவன். அவன் மயிலாடுதுறையில் விட்டிருந்து பிணிகளை தீர்த்து அருள் செய்யும் மணி போன்றவன். சிறப்புரை: பிணி தீர்வதற்கு மணி, மந்திரம், ஔடதம் ஆகியவற்றை பயன்படுத்துதல் போன்று ஈசன் மயிலாடுதுறையில் மணியாய் இருந்து பிணி தீர்த்தலை உணர்த்துவதாயிற்று. அவனுடைய திருநாமத்தை உச்சரித்தலும் ஒன்றிய சிந்தனையால் மாந்துதலும் மந்திரம் மற்றும் ஔஷதம் என குறிப்பால் உணர்க. தொண்டர் இசை பாடியும் கூடி கண்டு துதி செய்பவன் ஊராம் பண்டும் பல வேதியர் ஓத வண்டார் மயிலாடு துறையே. தொண்டர்கள் பக்தியாக கூடி இருந்து இசைப்பாடல்களை பாடி ஈசனை கண்டு தரிசித்து மகிழ்கின்றனர். அப்பெருமான் உரையும் ஊரானது இதே போன்று முற்காலத்திலும் பல வேத விற்பன்னர்கள் கூடி இருந்து ஓதிய மயிலாடுதுறை ஆகும். அனங்கோடு ஒரு பாகம் அமர்ந்து இணங்கி அருள் செய்தவன் ஊராம் முணங்கும் புரிநூலர்கள் கூடி வணங்கும் மயிலாடு துறையே. உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டு அக்கருணை தாயின் அருள் பாங்கின் படியும் அடியார்கள் தம் வேண்டுதலின் படியும் இணங்கி அருள் புரிபவன் ஈசன். அப்பெருமான் உண்மையாய் ஆயும் உப்புரி நூல் அணிந்த பெருமக்கள் கூடி வணங்கும் மயிலாடுதுறையில் விட்டிருப்பவன். எனவே அது அவனுடைய ஊர் ஆகும். சிரம் கையினில் ஏந்தி இறந்த புறம்கொள் பரமேட்டி வரையாள் அரங்க அவ் அரக்கன் வழி செற்ற வரங்கொள் மயிலாடு துறையே. வரங்கொள் மயிலாடு துறையே. பிரமகபாலத்தை கையில் ஏந்தி பலி கொண்ட ஈசன் உமாதேவி தன்பால் பற்றி சூழுமாறு சேர அதற்கு காரணமாகிய அரக்கனின் வலிமை குறையும்படி வரையால் அடர்த்தினான். அப்பெருமான் வீற்றிருப்பது மயிலாடுதுறை. ஞாலத்தை நுகர்ந்தவன் தானும் கோலத்து அயனும் அறியாத சீலத்தவன் ஊர் சிலர் கூடி மாலை தீர் மயிலாடு துறையே. பூமியை உண்டு உமிழ்ந்த திருமாலும் அழகிய பிரமனும் அழியாதவாறு ஓங்கியும் மறைந்தும் இருந்த ஈசன் வீட்டிருக்கும் இடமாவது மயக்கத்தை தீர்க்கும் பெற்றியுடைய மயிலாடுதுறை. நின்று உன் சமனும் நெடும் தேர ஒன்றும் அறியாமை உயர்ந்த வென்றி அருளான் அவன் ஊரான் மண்டல் மயிலாடு துறையே. வென்றி அருளான் அவன் ஊரான் மன்றல் மயிலாடு துறையே. சமணரும் பௌத்தரும் உயர்பொருளை அறியாதவராய் இருக்க வெற்றியை தரும் அருளை உடையவனாகிய ஈசன் உறைவது மனம் கமழும் மயிலாடுதுறை ஆகும். நயர்காழியுள் ஞான சம்பந்தன் மயல்தி மயிலாடு துறை மேல் செயலால் உரை செய்தன பத்தும் உயர்வாம் இவை உற்று உணர்வார்கே. செயலால் உரை செய்தன பத்தும் உயர்வாம்
நிலை உற்று உணர்வார்க்கே. நயம் மிக்கவர் விளங்கும் காழியின் ஞானசம்பந்தன் மயலை தீர்க்கும் மயிலாடுதுறையின் மேல் ஈசன் திருவருளால் உரை செய்த இத்திருப்பதிகத்தை உணர்ந்து ஓதுபவர்களுக்கு எல்லா உயர்வும் உண்டாகும். திருச்சிற்றம்பலம்.